जी हरे कृष्ण। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नमने नमाचार्य पदाय निधाय कृपवतायिने गौरगदामदाय नगरग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मगं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டு அரங்கமானே ஊரெனில் காணில்லை உறவு மற்றொருவரில்லை பாருனில் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருணை கண்ணனே கதறுகின்றேன் ஆருளக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு திருமாலை பாட்டு சூப்பரா இருக்கு மாதாஜி. தொண்டரடி ஆமா மாதாஜி. हरे कृष्ण माताजी. प्रणाम माताजी. हरे कृष्ण. பிரணாம் மாதாஜி. பாட்டு நல்லா இருக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஆழ்வார்கள் பாடின பாட்டு மாதாஜி. மனம் உருகி பாடி இருக்காங்க அதெல்லாம். நல்லா இருக்கு மாதாஜி. நாமெல்லாம் திருப்பி பாடுறது கூட நம்மளுக்கு எவ்வளவு இதா இருக்கு இதனோட அர்த்தம். எங்க அப்பா எப்பவுமே யாரு வந்தாலும் ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தா கூட அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடி ஒரு சொல்லி பல்லாண்டு சொல்லிதான் பத்திரிக்கையே வாங்குவாங்க. சரிங்க சரிங்க. அதுதான் எவ்வளவு பக்தி பண்றது எந்தெந்த வழியில பண்ணிருக்காங்க பாருங்க. நம்மளுக்குதான் நேரம் இல்லாம இருக்கு, ஓடிட்டு இருக்கிறோம். மேடையில போய் நின்று ஒரு அவங்க கிட்ட கிஃப்ட் அந்த கவர் கொடுக்கும் போதும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு. ஓகே. இன்னைக்கு 3வது காண்டம் 2வது புத்தகம் பதம் 24. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அகம் உச்சாவைசர் திரவயை கிரியாயோத்பன் நயானகே நைவதுஸ்யேர்ச்சிதோர்ச்சாயம் பூதக்ராமாவ மானினஹ. மாதாஜி அடியன் படிக்கிட்டு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. என் அன்பு அன்னையே, அவர் முறையான சடங்குகள் கொடிகளுடன் வழிபட்டாலும் எல்லா உயிரினங்களிலும் யான் பரவி இருப்பதை அறியாதவர். கோவிலில் தெய்வங்களின் வழிபாட்டால் ஒருபோதும் என்னை மகிழ்விப்பதில்லை. பொருளுரை. கோவில் தெய்வ வழிபாட்டிற்காக 64 விதிமுறைகள் உள்ளன. தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் பல பொருட்கள் உள்ளன. சில மதிப்பு மிகுந்தவை, சில குறைவான மதிப்புடையவை. ஒரு பக்தர் எனக்கு சிறிய மலர், இலை, சிறிது நீர் அல்லது சிறிய பழத்தை அர்ப்பணித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று பகவத்கீதையில் விதிக்கப்பட்டுள்ளது. உண்மையான நோக்கம் என்னவென்றால், பகவானிடம் ஒருவருக்குள்ள
அன்பான பக்தியை வெளிப்படுத்துவதாகும். அர்ப்பணிக்கப்படுபவை 2ஆம் இடம் பெறுகின்றன. ஒருவர் பகவானிடம் அன்பான பக்தியை வளர்க்காமல் பலவித உணவுப் பொருட்கள், பழங்கள் மற்றும் மலர்களை உண்மையான பக்தியின்றி அளிப்பாரானால் அது பகவானால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் பரமபுருஷ பகவானுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அவர் மிகவும் சிறந்தவராதலால் நமது லஞ்சத்திற்கு மதிப்பில்லை. அவருக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. அவர் அவரிடமே நிறைந்திருப்பதால் நாம் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? எல்லாம் அவரால் உருவாக்கப்படுகின்றன. நாம் பகவானிடம் நமது அன்பையும் நன்றியையும் காட்டும் பொருட்டு பற்பல பொருட்களை அர்ப்பணிக்கின்றோம். பகவானுக்கு காட்டும் இந்த நன்றியும் அன்பும் ஒவ்வொரு உயிரினத்திலும் பகவான் வாழ்கிறார் என்பதை அறியும் தூய பக்தரால் வெளிப்படப்படுகிறது. கோவில் வழிபாடு பிரசாதம் வழங்குதலையும் நிச்சயமாக உள்ளடக்கியது. ஒருவர் தன் சொந்த வீட்டில் அல்லது சொந்த அறையில் கோவில் கட்டி பகவானுக்கு சிலவற்றை அர்ப்பணித்து பின்னர் உண்ண வேண்டும் என்பதல்ல. ஆம், அது வெறும் சமையல் செய்து பகவானுடன் ஒருவர் கொண்டுள்ள தொடர்பை புரிந்து கொள்ளாமல் உண்பதை விட மேலானது. இந்த விதத்தில் செயல்புரியும் மக்கள் விலங்குகள் போன்றவர்கள். ஆனால் இறைவனை புரிந்து கொள்ளுதலின் மேலான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பும் பக்தர் பகவான் எல்லா உயிரினத்திலும் உள்ளார் என்று அறிய வேண்டும். முந்தைய பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஒருவர் பிற உயிரினங்களிடம் கருணையுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு பக்தர் பகவானை வழிபட வேண்டும். அதே நிலையில் உள்ளவர்களிடம் நட்புடன் இருக்க வேண்டும். அறியாமையில் உள்ளவர்களிடம் கருணையுடன் இருக்க வேண்டும். ஒருவர் பிரசாதம் வழங்குவதன் மூலம் அறியாமை நிறைந்த உயிர்களிடம் தன் கருணையை வெளிப்படுத்த வேண்டும். அறியாமை உள்ள மக்களுக்கு பிரசாதம் வழங்கும் செயல் பரமபுருஷ பகவானுக்கு வழிபாடும் செய்யும் மனிதர்கள் ஆற்ற வேண்டிய முக்கிய பணியாகும். உண்மையான அன்பும் பக்தியும் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மிகுந்த மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் ஒருவருக்கு பரிசளிக்கப்படலாம். ஆனால் அந்த மனிதருக்கு பசி இல்லை என்றால் அந்த படையல்கள் அவருக்கு பயனற்றவை. அதுபோல நாம் தெய்வத்திற்கு பல மதிப்புள்ள பொருட்களை அர்ப்பணிக்கலாம். ஆனால் நமக்கு உண்மையான பக்தி உணர்வும் எங்கும் பகவான் நிறைந்திருக்கிறார் என்ற உணர்வும் இல்லை என்றால் நமது பக்தி தொண்டில் குறைபாடு உள்ளது என்று பொருள். அந்த அறியாமையுள்ள நிலையில் நாம் பகவானால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் அர்ப்பணித்து பயனில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது ஏற்கனவே படிச்சிட்டேன் மாதாஜி. படிச்சிட்டோம். 34 படிக்கணும். ஓ, 34 போயிட்டாங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து நாம 64 விதிமுறைகள் பக்தி ரசாமிர்த சிந்தல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் பகவானுக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா அவர் ஆத்மராமா, அவரிடமிருந்தே எல்லாம் வருகின்றது. இப்போ 3 விதமான பக்தர்கள்: கனிஷ்ட பக்தர், மத்தியம பக்தர், உத்தம பக்தர். சோ 3 விதமான பக்தர்களை பிரித்து நாம பார்க்கணும். எல்லாருமே பக்தர்கள்னு பொதுவாக சொல்லி கொண்டாலும் யார் எந்த அளவு எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானோ வர்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படின்னு யார் எந்த அளவு பகவானிடம் தனது அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அளவு பகவானிடம் அவர்கள் கருணையை பெற முடியும். ஏன்னா உள்ளத்துல எவ்வளவு இருட்டு போகின்றதோ அந்த அளவு வெளிச்சம் இருக்கும். சோ பகவான் யாருக்கும் பாகுபாடு காட்டுறதில்லை. இருந்தாலும் சமோகம் சர்வபூதேசு நமே துவேசியோ அஸ்தின பிரியக ஏ பஜதி துமா பக்தியா மை தேசு சாப்பியகம் அப்படின்னு சொல்லி தனது பக்தர்களுக்கு தனது சிறப்பான அன்பை கொடுக்கின்றார். எப்படி ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தை மட்டும் நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அப்ப அந்த தாய் அந்த குழந்தையோட அன்பை பார்த்துட்டு அந்த குழந்தை மேல தனி பாசம் காட்டுவான். அது போல பகவானிடம் யார் அன்பு செலுத்துகிறார்களோ, அன்பு அப்படின்னா அதுக்கு பொருள் எல்லாம் கிடையாது. அன்பு என்பது தூய்மையானது, உள்ளன்பு. அதை எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அகை துகி அப்ரத்திகதா, அனன்ய பக்தி, அந்யா அபிலாஷித சூன்யம். சோ தூய பக்தி அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அணுக்குழியேன கிருஷ்ணான சீலனம் பக்தி உத்தமா. உத்தம பக்தி அதுதான். எது பகவானுக்கு அனுகூலமாக இருக்கணும். ஞானமோ கர்மமோ அதுல கலந்திருக்க கூடாது. அந்யா அபிலாஷம், அந்த அபிலாஷங்கள் இருக்கவே கூடாது. ஞான கர்மம் இருக்கக்கூடாது. அனாவிரதம், அகைதுகி, அப்படி ஏதாவது தொடர்ச்சியான பக்தி. ஞான கர்மாதி அனாவிரதம் அணுக்குழியேன கிருஷ்ணானு சிலன். கிருஷ்ணர் உத்தம பக்தி அப்படிங்கிறது பகவானுடைய விரிவங்கங்கள் கிடையாது. சாட்சாத் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஏதே சாம்சகலாபும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர். அதனால அவரிடம் மட்டுமே அன்பு செலுத்துவது. மற்ற விரிவங்கங்கள் வந்து தூய பக்திக்கு சொல்லப்படல.
சோ ஏன்னா மற்ற விரிவங்கங்கள் இப்ப நரசிம்மரை கும்பிடுறோம்னா கண்டிப்பா அதுல வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதை எதிர்பார்க்கிறோம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புதான் பகவான் வந்து நம்ம கிட்ட பாக்குறாரு. சோ எந்த ஒரு துளி களங்கமும் இல்லாத கலப்படம் இல்லாத பக்தி தான் பகவானை மயக்கக்கூடியது. அதுலதான் பிரேமை நிலைக்கு உயர முடியும். இப்படித்தான் கோபிகள் வந்து பகவானிடம் அன்பு செலுத்தினாங்க. ஈவன் அவர் ஐஸ்வர்ய பாவத்துல இருக்கும்போது கூட ராணிகள் வந்து அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இல்ல. ஆனா கோபிகள் வந்து வெரி பர்ஃபெக்ட் டிவோட்டீஸ். அடுத்தது 34வது ஸ்லோகம். மாதாஜி அந்த அந்யாபிலாத சூன்யா சொல்லுங்க. அந்யா அபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணான சீலனம் பக்திர் உத்தமா. அனுகூல்யேன கிருஷ்ணான சீலனம். சீலனம். இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி சரிங்க. இப்ப ஸ்லோகம் 34 இல்லைங்களா? 25 மாதாஜி. இல்ல 34 33 முடிச்சிட்டோம். 34வது படிக்கணும். ஒரே நிமிஷம் பாருங்க மாதாஜி, நான் அந்த டேக் அதுல வச்சிருப்பேன் எப்பவுமே. ஓகே மாதாஜி. சரி 34. ஓகே. வேதங்களுக்கு தெரிஞ்சிடலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 25 தாங்க ஸ்லோகம். 24 25 நான் 24 நான் படிச்சு கூட சொன்னேன். 25 மாதாஜி படிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 படிச்சிட்டோம். 2 படிச்சோம். இப்ப 34 எடுக்கணும். 34ங்களா? ஆமாங்க. சரி சரி எடுத்து 25ல இருந்து படிச்சிடலாம் மாதாஜி. ஏன்னா நான் வந்து நீங்க விளக்கம் சொல்லலைங்கிறீங்க. அப்படிதான் போட்டிருக்கேன். சரி சரி. அச்சாதாவர்த்யோதாவத் ஈஸ்வரம் மாம் ஸ்வகர்ம கிருத் யாவந்ததேவ வேத ஸ்வஹ்ருத் ஸ்ருதி சர்வபூதேஸ்வவஸ்திதம். படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை. வழங்கிவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு ஒருவர் இறைவன் இருப்பதை தன் மனதில் உணர்ந்து உயிரினங்களின் மனதிலும் உணர்த்தும் வரை பரமபுருஷ பகவானின் தெய்வ நிலையை வழிபட வேண்டும். பொருளுரை. தங்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுபவருக்கு கூட பரமபுருஷ பகவானின் தெய்வ நிலை வழிபாடு எப்படி என்பது இங்கு விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறுபட்ட சமப்பிரிவுகளைச் சேர்ந்த மனிதர்களான பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள் மற்றும் சூத்திரர்கள் என்று பல்வேறுபட்ட ஆசிரமங்களான பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் ஆகியவற்றுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகள் உண்டு. ஒருவர் ஒவ்வொரு உயிரினத்திலும் பகவான் இருப்பதை போற்றும் வரை அவர் பகவானின் தெய்வ நிலையை வழிபட வேண்டும். சொல்ல போனால் ஒருவர் சரியான முறையில் தன் கடமைகளை நிறைவேற்றுவதால் திருப்தி அடையக்கூடாது. அவர் பரமபுருஷ பகவானுடன் தான் கொள்ளும் தொடர்பு மற்றும் பிற எல்லா உயிரினங்களும் கொள்ளும் தொடர்பை உணர வேண்டும். அவர் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்றினாலும் அவர் பயனின்றி வேலை செய்கிறார் என்பது பொருள். இந்த பதத்தில் ஸ்வர் கர்ம கிருதா என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஸ்வர் கர்ம கிருதா என்பவரால் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டுள்ளவர், பகவானின் பக்தராக ஆனவர் அல்லது பக்தி தொண்டினால் ஈடுபடுபவர். தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. பக்தி தொண்டின் வேண்டுதலின் கீழ் யாரும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒருவர் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளுக்கு ஏற்றபடி பக்தி தொண்டை நிறைவேற்ற வேண்டும். ஸ்வம் கர்ம கிருத்தா என்றால் ஒருவர் புறக்கணிப்பு செய்யாமல் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவங்க சொன்னது கரெக்ட் மாதாஜி. 34 படிக்கணும். இதெல்லாம் போன இதுலயே விளக்கம் கொடுத்துட்டேன். ஸ்வஹிருத கிருத், அப்புறம் உயிரினங்கள், பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள், பறப்பவை, கால்கள் உள்ளவை, பல கால்கள் உள்ளவை, 4 கால்கள் உள்ளவை, அதைவிட மேலானது 2 கால்கள் உள்ள மனிதன் அப்படி நாம் பார்த்தோம். இப்ப 34வது ஸ்லோகம். மனசைத்தானி பூதானி பிரணமே பகுமானயன் ஈஸ்வரோ ஜீவகலாயா பிரவிஷ்டோ பகவானேதி. 34வது ஸ்லோகம் படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன்.
சரி, படிங்க. மொழிபெயர்ப்பு: அந்த முழுமையான பக்தர் எல்லா வாழும் உயிரினத்திற்கும் மதிப்பு தருகிறார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் பரமாத்மாக அல்லது அதிகாரியாக எல்லா உயிரினத்தின் உடலிலும் ஊடுருவி உள்ளார் என்ற உறுதியாக கூறியுள்ளார். பொருளுரை: மேலே வர்ணிக்கப்பட்டது போல ஒரு தூய பக்தர் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவாக எல்லா உயிரினத்தின் உடலிலும் பரவியுள்ளதால் எல்லா உயிரினமும் பரமாத்மா ஆகிவிட்டது என்று நினைக்கும் தவற்றை செய்வதில்லை. இது முட்டாள்தனமாகும். ஒருவர் ஒரு அறையில் நுழைகிறார் என்றால் அந்த அறை அவராகிவிட்டது என்று பொருள் அல்ல. அதுபோல பகவான் பரு உடல்களின் 8,84,00,000 குறிப்பிட்ட வகைகளின் ஒவ்வொன்றிலும் நுழைந்திருக்கிறார் என்றால் இந்த ஒவ்வொரு உடலிலும் பகவானாகிவிட்டது என்று உடலும் பகவானாகிவிட்டது என்று பொருள் அல்ல. ஆயினும் பகவான் இருப்பது உண்மை என்பதால் ஒரு தூய பக்தர் ஒவ்வொரு உடலையும் பகவானின் கோவிலாக ஏற்றுக்கொள்கிறார். பக்தர் முழு அறிவில் அந்த கோவில்களுக்கு மதிப்பு தருவதால் பகவானுடன் கொள்ளும் தொடர்பில் உள்ள உயிரினத்திற்கும் மதிப்பு தருகிறார். பகவான் ஒரு ஏழையின் உடம்பில் நுழைந்துள்ளதால் பகவான் தரித்திர நாராயணராக அல்லது ஏழை நாராயணராக ஆகிவிட்டார் என்று மாயாவாதி தத்துவவாதிகள் தவறாக நினைக்கின்றனர். இவையெல்லாம் நாத்திகர்கள் மற்றும் பக்தர் அல்லாதாரின் இழிவான கூற்றுக்களாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் வந்து எல்லா உடலிலும் பரமாத்மாவாக இருக்கிறார். எல்லா உயிர்வாழ்களிடத்திலும் அவர் பரமாத்மாவாக இருந்தால் மட்டுமே அந்த ஜீவராசிகள் செயல்பட முடியும். ஆனா பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கறக்காக அவரும் நானும் ஒன்றல்ல. ஆத்மா வேற, பரம ஆத்மா வேற. பரம அப்படின்னா உயர்ந்த ஆத்மா, நாமெல்லாம் வெறும் ஆத்மா மட்டுமே. இப்ப 84 லட்சம் வகை உயிரினங்கள் ஒவ்வொரு உடலிலும் பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறார். இப்போ பக்தர் வந்து முழு அறிவுல, அதாவது முழுமையான அறிவு அப்படின்னா வித்யா, அவித்யா கிடையாது. அப்ப பகவான் கோவிலாக ஒவ்வொரு உடலையும் பகவானின் கோயிலாக ஒரு தூய பக்தர் ஏற்றுக்கொள்கிறார். சிலரெல்லாம் உடலை வந்து அலட்சியம் பண்ணுவாங்க, சூசைட் பண்ணுவாங்க. உடல் வேண்டாம், இந்த உடல் இருக்கிறதுனாலதான் பிரச்சனைன்னு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தூய பக்தர் அந்த பகவான் அதுல இருக்கிறதுனால அந்த உடலே கோயில், உள்ளமே ஆலயம் அப்படின்னு சொல்லி. இப்ப பகவானுடன் கொள்ளும் தொடர்பில் எல்லா உயிரினத்திற்கும் அவர் வந்து மதிப்பு தர்றாரு. வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. இப்ப எல்லா ஜீவராசியிலும் சமதர்ஷனம். அவர் வந்து இது உயர்ந்தது, இந்த உயிரினம் தாழ்ந்தது அப்படின்னு எல்லாம் பாக்குறது கிடையாது. அதுக்காக ஒரு நாயை எடுத்து மடியில வச்சுக்க மாட்டாரு. சோ எல்லா உயிரினத்திலும் பகவான் இருக்கிறார். அது போல பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நகாங்சி சமபூதேசு சர்வேசு மக்பக்திம் லபதே பராம். சமபூதேசு சர்வேசு. சோ பிரம்மனை அறிந்தவர்களும் அவங்களும் அது மாதிரிதான் பண்றாங்க. சோ அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரகர்ண ஏவச்ச நிர்மமோ நிர் அகங்கார சுகதுக சமக்சமே அப்படின்னு அதுவும் பாக்குறோம். சோ அத்வேஷ்ட சர்வபூதானாம், எல்லா உயிரினங்களையும் சமமாக மதிப்பவர். இப்படி பகவத்கீதையில பல ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்வலம் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அதுலயும் வந்து எல்லா புலன்களுக்கும் எஜமானரான பரமபுருஷ பகவானின் தொண்டில் நமது எல்லா புலன்களை ஈடுபடுத்தும் போது அதுதான் பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தொண்டாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா பௌதிகத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். அப்ப தூய புலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப பகவான் ஏழையின் உடம்புல இருந்தாக்க தரித்திர நாராயணர் அப்படின்னு சொல்லி மாயாவாதி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இழிவான கூற்று. அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லப்படலை எந்த வேதத்திலையும். இதெல்லாம் சொந்த கற்பனை. யாருமே பகவான் ஆக முடியாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் ஒரு ஆத்மான்னு சொல்லலாம், ஆனா பரமாத்மா கிடையாது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் பக்தியில முழுமையாக ஈடுபட முடியாது. பகவானிடம் அன்பு காட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுயநலம், பகவானை போல தான் ஆக வேண்டும் என்று. மலைக்கும் மடுவுக்கும் இணையாகுமா? ஆக முடியாது.
ஆனா இந்த மூடர்கள் நினைக்கிறாங்க நானும் பகவானாக வேண்டும் என்று. அப்படி போட்டி போட்டுதான் இங்க பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் இன்னமும் ஆசை போகல, மறுபடியும் பகவானோட போட்டி போடுறது. அது எப்படி? பெரிய அளவுல நானே பகவான், நான் கடவுள், நான் கடவுள்னு சொல்லிட்டு பலர் பேர் திரியிறாங்க இங்க. அம்மா கடவுள், அப்பா கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள்னு சொல்லி அவங்களது அடையாளப்படுத்துறாங்க. ஆனா ஒரு பகவானாக இருந்தால் எப்படி பரமபுருஷ பகவான் பலாசுரர்களை அழித்தாரோ, சுண்டு விரல்ல மலையை தூக்கினாரோ, அது மாதிரி லீலைகள்லாம் பண்ண முடியுமா? அவனால பண்ண முடியாது. அப்ப இவங்களெல்லாம் பண்ணி காட்ட சொல்லணும். மக்கள் கூட்டமா போய் ஏமாந்துட்டு இருக்காம, ஏன்னா சில சித்து வேலைகளை செய்தாலே மக்கள் நினைக்கிறாங்க இவங்க கடவுள் ஆயிட்டாங்க, கடவுள் இவர்தான் அப்படின்னு. சித்து வேலைகள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது பகவான் கையில. அது தூசு, கால் தூசுக்கு சமம். ஏன்னா பகவான் பல கோடி மில்லியன் கணக்குல தன்னை விரிவங்கம் பண்ணுவார். ஆனா சித்தர்கள் 9 விதமா தான் தங்களை விரிவங்கம் பண்ணிக்க முடியும். அது அஷ்டமா சித்திங்கிற 8 சித்தி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா பகவானுக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கின்றது. ஸ்லோகம் 35. பக்தி யோகஸ்ய யோகச்ச மயா மானவ்யுதீரிதः யயோரேகத ப்ரேணைவ புருஷ புருஷம் பிரஜேத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்ஜி. யோக செயல்களின் 8 வேறுபட்ட வகைகள் உள்ளடக்கிய அறிவார்ந்த யோக முறை பக்தி யோகத்தின் முழுமையான நிலைக்கு வரும் குறிக்கோளுடன் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று இங்கு பரம புருஷராகிய கபிலதேவர் விளக்குகிறார். அமரும் நிலைகளை பற்றி செய்வதாலும் முழுமையாக தன்னை நினைப்பதாலும் ஒருவர் திருப்தி அடைந்துவிடக் கூடாது. சிறந்த தியானத்தால் ஒருவர் பக்தி தொண்டின் நிலையை அடைய வேண்டும். முன்பு வர்ணிக்கப்பட்டது போல ஒரு யோகி பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை திருவடி முதல் திருமுடி வரை, கணுக்காலிலிருந்து கால்களுக்கும், முழங்கால்களிலிருந்து தொடைகளுக்கும், மார்புக்கும், கழுத்திற்கும் என்று இந்த விதத்தில் படிப்படியாக முகம் வரை மனதில் எண்ணி பின்னர் நகைகளுக்கு உட்பட அனைத்தையும் தியானம் செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அருவ நிலை தியானம் பற்றி பேச்சுக்கே இடமில்லை. விளக்கமாக பரமபுருஷ பகவானை தியானிப்பதால் ஒருவர் பகவானின் அன்பு நிலைக்கு வரும்பொழுது அதுவே பக்தி யோகம் ஆகும். அந்த நிலையில் அவர் எல்லை கடந்த தத்துவ அன்பின் காரணமாக உண்மையில் பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும். யோக பயிற்சி செய்து பக்தி தொண்டு நிலைக்கு வருபவர் பரமபுருஷ பகவானை அவரது தெய்வீக இருப்பிடத்தில் அறிய முடியும். பரமபுருஷர் ஸ்வரஜத் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புருஷா உயிரினம் பகவானிடம் செல்கிறது. பரமபுருஷ பகவானும் உயிரினமும் தன்மையில் ஒன்றே, இருவரும் புருஷர் என்று விளக்கப்படுகின்றனர். புருஷரின் தன்மை பகவான் மற்றும் உயிரினம் ஆகிய இருவரிடமும் உள்ளது. புருஷா என்றால் அனுபவிப்பர் என்று பொருள். அனுபவிக்கும் உணர்ச்சி உயிரினம். பகவான் ஆகிய இருவரிடமே உள்ள வேறுபாடு என்னவென்றால் அனுபவிக்கும் அளவு விகிதமும் சமமாக இருக்கிறது. உயிரினம் பரமபுருஷ பகவான் போல இன்பத்தின் அதே அளவை அனுபவிக்க இயலாது. ஒரு செல்வருக்கு ஏழைக்கும் இடையே நிலை இதற்கு சான்றாக காட்டலாம். இன்பத்திற்கான மனப்பாங்கு இருவரிடமும் உள்ளது. ஆனால் ஏழை மனிதனால் செல்வரை போல அதே அளவு அனுபவிக்க முடியாது. ஏழை மனிதன் தன் ஆசைகளை செல்வருடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளும் போது, ஏழைகளுக்கும் செல்வருக்கும் இடையில் ஒற்றுமை இருக்கும் பொழுது அல்லது பெரிய மனிதருக்கும் சிறிய மனிதருக்கும் இடையே ஒற்றுமை இருக்கும் பொழுது மகிழ்ச்சியும் இன்பமும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது பக்தி யோகம் போன்றது. பரமபுருஷம் ஸ்வரஜெத் உயிரினம் பகவானின் இருப்பிடத்தில் நுழையும் பொழுது அவருக்கு இன்பம் தருவதன் மூலம் பகவானுடன் ஒத்துழைக்கும் பொழுது அவர் அதே நிலையை அனுபவிக்கிறார், அல்லது பரமபுருஷ பகவானை போல அதே அளவு இன்பத்தை அனுபவிக்கிறார். மறுபுறம் உயிரினம் பரமபுருஷ பகவானை போன்ற வாழ்வனை அனுபவிக்க விரும்பினால் அவரது ஆசை மாயா எனப்படுகிறது. அது அவரை உலக சூழ்நிலையில் தள்ளுகிறது. பகவானுடன் ஒத்துழைக்காமலேயே தன்னுடைய சொந்த விருப்பத்தில் அனுபவிக்க விரும்பும் உயிரினம் உலோகலாயாத வாழ்வில் ஈடுபட்டுள்ளது. அவர் தன் இன்பத்தை பரமபுருஷ பகவானுடன் சரியாக பொருந்தியவுடனே அவர் ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுகிறார். ஒரு சான்று இங்கு காட்டப்படலாம். உடலின் வேறுபட்ட உறுப்புகள் மானுட வாழ்வை சுதந்திரமாக அனுபவிக்க இயலாது. அவை முழு உடலுடன் ஒத்துழைத்து வயிற்றுக்கு உணவு வழங்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது உடலின் எல்லா வேறுபட்ட உறுப்புகளும் முழு உடலுடன் ஒத்துழைத்து சமமாக அனுபவிக்கிறது. அதுவே அசிந்தியா பேதத்தின் தத்துவமாகும். ஒரே சமயத்தில்
ஒருமையும் வேற்றுமையுமாகும். வாழும் உயிரினம் பகவானுக்கு எதிராக வாழ்வை அனுபவிக்க முடியாது. அவர் பக்தியோக பயிற்சியின் மூலம் பகவானுடன் நாம் செயல்களை பொருத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் இருக்கு இருக்கு மாதாஜி. மாதாஜி. இருக்குங்க. ஒருவர் யோக முறை அல்லது பக்தியோக முறை மூலம் பரமபுருஷ பகவானை அணுக முடியும் என்று இங்கு கூறப்படுகிறது. உண்மையில் யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஏனெனில் இரண்டின் குறிக்கோளும் விஷ்ணுவே என்பதை இந்த பதம் குறிக்கிறது. ஆனால் தற்காலத்திலோ யோக முறை உருவாக்கப்பட்டு உள்ளது. அதன் குறிக்கோள் வெறுமையும் அருவமும் ஆகும். உண்மையில் யோகம் என்றால் பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை தியானம் செய்தல் என்று பொருள். யோக பயிற்சி உண்மையின் தரமான வழிமுறையில் நிகழ்த்தப்பட்டால் யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப 8 வேறுபட்ட வகைகள் யோகத்துல இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யம, நியம, ஆசன, பிராணயாம, பிரத்யங்காரா, தாரண, யோக சமாதி, இப்படி 8 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. அமரணம், அப்புறம் எதை விடணுமோ அதை விடணும், எதை எடுக்கணுமோ அதை எடுக்கணும், அமரும் நிலை, அப்புறம் மூச்சு பயிற்சி, அப்புறம் பௌதிகத்துல இருந்து விடுபடுறது, அப்புறம் பக்தி நிலையில முன்னேறுவது. இப்படி கடைசியில வந்து சமாதி நிலை. சமாதி நிலையில வந்து எதுவுமே அவருக்கு தெரியாது. சமாதியில எப்படி இருப்பாங்க, ஒரு பிணம் போல. பிணத்துக்கு ஏதாவது உணர்தல் இருக்கா? கிடையாது. அது மாதிரி எதுவுமே, இந்த பௌதிக உணர்ச்சி எதுவுமே கிடையாது. வெளிப்புற சிந்தனைகள் எல்லாத்துல இருந்தும் மீண்டு அவர் ஆழ்ந்த நிலையில இருப்பார். நீங்க போய் அவர்கிட்ட பேசினாலோ இல்ல அடிச்சாலோ எதுவுமே தெரியாது. அந்த நிலைதான். அப்ப ஒரு யோகி பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கால யோக முறை இதெல்லாம். அப்ப அவங்க திருவடியிலிருந்து பாதங்கள், தொடை, அப்புறம் மேல இடுப்பு, அப்புறம் வயிறு அவரது உந்தி, அப்புறம் மார்பு, அப்புறம் கழுத்து, அப்புறம் அவரது திருமுகம், அவருடைய நகைகள், இப்படி வந்து ஆழ்ந்து ஒவ்வொரு பார்ட்டா அவங்க தியானம் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அருவ நிலை தியானங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா பகவான் உருவமற்றவர் அல்ல. அவரது உருவத்தை பிரதிபலிப்பு தான் இந்த மனித உருவம். நம்மளுக்கே உருவம் இருக்கும் போது எப்படி பகவானுக்கு உருவம் இல்லாம இருக்கும்? உருவம் இல்லாத ஒன்றிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? இப்ப நாம ஒரு மகன், மனைவி, ஒரு கணவன் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு உருவம் இருக்கு. நம்ம போய் எல்லா உருவத்தையும் நம்ம கணவன் ஏத்துக்குவோமா? ஆண்களா இருந்தா, இல்ல ஒரு பெண்களா இருந்தா அது உருவம் தான், அதான் அப்படின்னு ஏத்துக்குவோம். அப்ப பகவானுக்கு என்று தனிப்பட்ட சிறப்பான திவ்யமான உருவம் இருக்கின்றது. அந்த உருவம் நம்மை போன்றல்லனா. ஏன்னா நாமும் அவரும் குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. நம்ம அளவுல நமக்கு அவரை போன்ற குணம் இருக்கின்றது. ஆனா பகவானுக்கோ அவருடைய பெரிய அளவு குணங்கள், மிகச்சிறந்த குணங்கள் இருக்கின்றது. ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவரும் நாமும் என்னைக்கும் ஒன்னாக முடியாது. அதனாலதான் அவருக்கு தொண்டு புரிய. ஏன் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும்? அவர் எஜமானன், அவர் பரம புருஷர். அவரிடமிருந்துதான் நாம் உருவானோம். அவரிடமிருந்து உருவாக்குறது எதுக்கு? தனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என நம்மளை உருவாக்கினார். ஆனா நாம என்ன பண்றோம்? நானே எஜமானன் ஆகணும்னு அவருக்கு போட்டியே வந்து உட்காந்துட்டோம். இதுக்கு அடிக்கடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல மாதாஜி, சாதாரண ஒரு பாஸ்ட் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கேன். 3 ராஜாக்களா மாதாஜி? இல்ல, ஒரு பணக்காரர் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தன்னோட தொழிலை ஒரு பகுதி கொடுக்கறாரு. நீ சும்மா வச்சுக்கப்பா, நீ எனக்கு லாபத்துல மட்டும் பங்குதான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். 5 ரூபா 10 ரூபா போடுவாருன்னு பார்த்தா ஒரு பார்ட் ஆஃப் இதையவே தந்துட்டார், கம்பெனியவே தந்துட்டார். அவருக்கு நிறைய கம்பெனி இருக்கு. அதுல ஒரு கம்பெனி நீ எடுத்துக்கோ, ஆனா நீ என்ன பண்ணு, எனக்கு அந்த லாபத்துல மட்டும் ஒரு பகுதி கொடு. அவன் 1 வருஷம் கொடுத்தான், 2 வருஷம் கொடுத்தான். 3ஆவது வருஷம் நினைச்சான், நான் தானே உழைக்கிறேன், இவருக்கு எதுக்கு நான் லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு. அது போல நாமெல்லாம் என்ன பண்ணினோம்? பகவான்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அப்புறம் உரிமை கொண்டாடினோம். உரிமை கொண்டாடிட்டு அவருக்கே நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை மறந்தும் போயிட்டோம். ஆனா பல கோடி ஜென்மமா பகவான் வந்து நமக்கு அவர் கொடுக்கறது கொடுத்துட்டே இருக்காரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நம்ம ஆசைகள்
என்னெல்லாம் நிறைவேறணுமோ அதுக்கெல்லாம் பரமாத்மாவாக இருந்து அனுமதியும் தந்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் செய்யறாரு. ஆனா அவரை நான் திரும்பியே பார்க்கல இன்ன வரைக்கும். அவருக்கு எந்த நன்றியும் செலுத்தல. அவர் ஒன்னும் ரொம்ப எதிர்பார்க்கல, அன்பை மட்டும் தான் சொல்றாரு. நான் எல்லாமே கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி உன்னோட அன்பை காட்டுன்னு சொல்றாரு. அன்பை எப்படி காட்டுறது? ததாமி பிருத்ருக்னாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி புங்தே போஜயதே செய்வ தத்வித பிரீத்தி லட்சணம். இப்ப நாம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நாம ஒரு gift வாங்கிட்டு போவோம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம், சும்மா போக மாட்டோம். வயதானவர்கள் குழந்தைகள் இருக்கிற வீட்லயோ இல்ல பகவானை கோயிலுக்கு போய் வழிபடும் போது சும்மா போகக்கூடாது. அங்க வந்து நாம ஏதாவது வாங்கிட்டு போகணும். அதுதான் நம்மளோட சம்பிரதாயம். சும்மா போனாக்க அது வந்து மரியாதை இல்லை. சோ போகும்போது வெறும் கையோட போகாம பகவானுக்கு ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஊதுபத்தியோ இல்ல ஏதாவது ஒன்று, நம்மளோட ரொம்ப எல்லாம் பார்க்க மாட்டாரு, அதுல இருக்கிற அன்பாத்தான் பார்ப்பார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி பக்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனகன்னு அதுல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்னு தான் பாப்போரோ தவிர நம்மளோட எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். வைரம் கொண்டு வந்தா கூட அதை வந்து வேற வழி இல்லை, எனக்கு டாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு gift கொடுக்கணும், கோயிலுக்கு ஏதாவது தந்தா அது டாக்ஸ் கம்மியாகும் அப்படின்னு ஒரு பணக்காரர் என்ன பண்ணுவானா, வைரத்துல ஒரு மாலை எடுத்து வேண்டாத வெறுப்பா இவருக்கெல்லாம் தர வேண்டியிருக்கு, எப்படிதான் இந்த இவங்களெல்லாம் டாக்ஸ் எல்லாம் சரி பண்ணணும், அதனால வேற வழி இல்லை இவருக்காவது கொடுத்து வைக்கலாம், நம்மளுக்கு இவர் கொடுத்தா அது பல மடங்கு தருவார் அப்படிங்கிற ஒரு கர்மகாண்டி. எதை கொடுத்தால் என்ன வரும், எதை கொடுத்தா அது வரும் அப்படிங்கிற நினைப்புல ஒரு வைர மாலை கொண்டு போய் போட்டால் கடவுள் திரும்பி பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் ஆத்மராமா, அவர்கிட்ட இருந்து எல்லாமே வருது. இந்த வைரமெல்லாம் கரித்துகள்கள் நிலக்கரியிலிருந்து வர்றது. நிலக்கரி பல காலமாக பூமியில புதைந்து கிடந்து அது கற்களாக மாறி அதை எடுத்து பாலிஷ் பண்ணி அதை வைர கற்களா நாம பண்றோம். அது உயர்ந்த மதிப்பு நம்மளுக்கு. ஆனா பகவான் இந்த உலகத்தை என்ன பண்றார்? பூதுவா பிரில்லியதை அப்படின்னு தோற்றுவித்து அதை அழித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வைர கற்கள் நாம இப்பெல்லாம் நம்ம பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு போற்றி புகழ்கின்ற அந்த வீடு, காரு, சொத்து, ஃபேக்டரி எல்லாம் ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போகும். ஆனா பகவானுக்கு அது வந்து ஒரு ஒரு செகண்ட்ல அதை தோற்றுவித்து விடுவார். அதை அழிக்கவும் செய்வார். அதெல்லாம் விளையாட்டா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு எல்லா உலகங்களும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவருக்கு கோடான கோடி அண்டங்கள் இருக்கின்றது. இந்த ஒண்ணு மட்டும் இல்ல. ஆனா நம்மளுக்கெல்லாம் அற்பர்கள், நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் பெருசா தெரியும், வைரம் வைடூரியம் எல்லாம். பகவானுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து இந்த கால் பூசு இதெல்லாம். பரமபுருஷ பகவானை தியானிப்பதால் ஒருவர் பகவானின் அன்பு நிலைக்கு வரும்போது அதுவே பக்தி யோகம். யோகம் அப்படின்னா என்ன? நம்மையும் பகவானையும் இணைப்பது. அப்போ பகவானையும் நம்மையும் இணைக்கிறது யோகம். அப்ப அந்த இடத்துல பகவான் இருக்க வேண்டும், பக்தன் இருக்க வேண்டும், இடையில அந்த பாலம்ங்கிறதா யோகம். யோகம்னா பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுறது. அந்த பக்தி தொண்டுதான் நம்மளுக்கு பாலம், பகவானை நம்மையும் இணைப்பது. அப்போ பரமபுருஷ பகவானும் உயிரினமும் தனித்தன்மையில் ஒன்று, அந்த தன்மையில ஒன்று. அதனாலதான் அவங்க புருஷர்னா அனுபவிப்பவர். அகம் போக்தா அகம் கர்த்தா, நானே அனுபவிப்பவன், நானே எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள். சோ பகவான் தான் பரம புருஷர், உயர்ந்த அனுபவிப்பாளர். போக்தாராம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாத்தியம் ருச்சதி. 5.29 ஸ்லோகத்துல, கடைசி ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவான் தான் அனுபவிப்பாளர். எப்படி ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கார், வேலைக்காரன் உண்மையாக இருந்தால், எஜமானனுக்கு தொண்டு செய்தால் அங்க வந்து 2 பேருக்கும் இன்பம் இருக்கும். எஜமானனுக்கும் இன்பம் இருக்கும், அவர் வேணுங்கிறதெல்லாம் வேலைக்காரனுக்கு தருவார். அந்த வேலைக்காரனை விட்டே கொடுக்க மாட்டார், அவனை வெளியில போக சொல்ல மாட்டார், எப்பவும் அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அவன் நலம் விரும்பியா இருப்பார். அது போல பரமபுருஷ பகவானுக்கு நாம் அவர் எஜமானர், நாம் தொண்டர்களாக இருந்தால் அவர் நம்ம எப்பவுமே அவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார், நாமும் மகிழ்ச்சியுடன் இருப்போம். ஏன்னா உடலுக்கு வந்து உறுப்புகள் சேவை செய்யும் போது 2மே அனுபவிக்கும், உடலும் அனுபவிக்கும், உறுப்புகளும் அனுபவிக்கும். ஆனா இதுல மாற்றம் ஏற்பட்டால் என்னாகும்? பகவானுக்கு நாம வந்து ஒரு சிறு அம்சம், அதனால நம்மளால அவருக்கு துன்பம் கிடையாது.
நான் வந்து பகவானுக்கு எது தொண்டு செய்யல அப்படின்னா அவருக்கு சின்ன வருத்தம் இருக்கும். ஏன்னா நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள். ஆனா அவரை விட்டு பிரிந்து நாம வாழும்போது அவருக்கு சிறு மன வருத்தம் இருக்கின்றது. என் குழந்தைகள் என்னை நோக்கி எப்ப வருவாங்க, இவங்களெல்லாம் திருப்ப கூப்பிடணுமேனு அவர் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வருத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாம. ஏன்னா அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனா பகவான் நினைக்கிறார் நாம எல்லாம் அவர் கூட போய் சேரணும். இப்ப கூட்டு குடும்பத்துல ஒரு அன்னை நினைக்கிறான், என்னோட 4 பசங்க வெளியில போயிட்டாங்க, 2 பசங்க கூட இருக்காங்க, அந்த 4 பசங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அன்னை நினைச்சிட்டே இருப்பான். அப்போ படிப்படியா ஒரு பையன் வர்றான், இன்னொரு பையன் வர்றான், இன்னொரு 2 பசங்க பின்ன இருக்காங்களே அவங்களும் வரணுமே அப்படின்னு ஏங்குறான். அப்ப திருந்தி வரணும்னு தான் எதிர்பார்ப்பான். அது போல பகவான் நமக்கு நிறைய வாய்ப்பளித்து கொண்டிருக்கிறார். பல ஜென்மங்களாக, பல கோடி ஜென்மங்களா நாம விட்டு பிரிந்து அவரது மறந்து சிந்தனை மறந்திருந்தாலும் உள்ளத்தில் அது மாறாது. ஏன்னா அதுதான் இயற்கை ஸ்வரூப நிலை. நம்ம நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக கோகையா, நம்மளுடைய உள்ளத்துல எப்பவுமே ஆழத்துல உறங்கிய நிலையில் இருக்கின்றது அந்த கிருஷ்ண பிரேமை. அதை தட்டி எழுப்புறதுதான் இப்ப குரு செஞ்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கெல்லாம் அந்த ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்காக வைதி பக்தியில பல நம்மளுக்கு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த கட்டளைகளை ஏற்று நாம் நிறைவேற்றும் போது நாம பகவானிடம் செல்லலாம். அப்ப பக்தி யோக முறையினால் மட்டும் யோகங்கள் எத்தனையோ யோகங்களை இப்ப எல்லாம் தற்காலத்துல கலிகாலத்துல யோகா சென்டர் அப்படின்னு போட்டு பொய்யான யோகா கலைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான யோகங்கள் கிடையாது. ஏன்னா அருவ நிலைக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. ஒரு சூனியத்தை நோக்கி தியானம் பண்ணுங்க. இப்போ ஒருவர் நான்வெஜ் சாப்பிட்டு கூட வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், உறுப்புகள் எல்லாம் சோம்பேறித்தனமாகும். அதை ஜீரணிக்கிறதுக்கு தான் போகுமே தவிர மனம் ஒருமைப்படாது, மனதை ஒரு நிலைப்படுத்த முடியாது. அப்ப யோகா அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு முறையான பயிற்சி வேண்டும். அது குரு மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி குரு சாது சாஸ்திரா இல்லாம நம் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி யோகா இதுதான் பக்தி அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல எந்த நிவர்த்தியும் கிடைக்காது. ஏன்னா அது எல்லாம் முறைப்படி செய்ய வேண்டும், முறைப்படி குருவை அணுக வேண்டும். அப்போ நம்மளுக்கு அந்த ஆர்த்தரைஸ்டு பரம்பரா அந்த குருவை அந்த குருவும் பரம்பரா வழியிலிருந்து வந்தவரா இருக்கணும். இப்படி பல விதிகள் இருக்கின்றது. அது தெரியாதவங்க முட்டாள்தனமா எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி பக்தி பண்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 36. ஏதத் பகவதோ ரூபம் பிரம்மண பரமாத்மனः பரம் பிரதானம் புருஷம் தெய்வம் கர்ம விசேஷ்டிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு நான் படிக்கட்டுங்களா? சரி படிங்க. மொழிபெயர்ப்பு. தனிப்பட்ட ஆத்மா அணுக வேண்டிய இந்த புருஷர் பிரம்மன் மற்றும் பரமாத்மா என்று அறியப்படும் பரமபுருஷ பகவானின் நிலையான வடிவமாகும். அவர் உன்னதமான தலைவர், பரமன். அவரது எல்லா செயல்களும் புனிதமானவை. பொருளுரை. தனிப்பட்ட ஆத்மா அணுக வேண்டிய தனியொருவரை வேறுபடுத்தி காட்டும் பொருட்டு பரமபுருஷ பகவான் ஆகிய இந்த பெருமகனார் புருஷர் எல்லா உயிரினங்களிலும் தலைமையானவர். அவர் அருவமான பிரம்ம ஒளி மற்றும் பரமாத்மா வெளிப்பாட்டின் இறுதி வடிவம் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. பிரம்ம ஒளி மற்றும் பரமாத்மா வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுவது அவராவதால் அவர் இங்கு பரமன் என்று வர்ணிக்கப்படுகிறார். கத உபனிஷத்தில் நித்யோ நித்யானாம் என்று உறுதி செய்யப்படுகிறது. பல நிலையான உயிரினங்கள் பல நிலையில் உள்ளன, ஆனால் அவரே தலைமை பாதுகாவலர். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்படுகிறது. அதில் கிருஷ்ண பகவான் கூறுகிறார், அகம் சர்வசிய பிரபவ. பிரம்ம ஒளி மற்றும் பரமாத்மா வெளிப்பாட்டை உள்ளடக்கிய எல்லாவற்றுக்கும் நான் மூலாதாரம். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல அவரது செயல்களை எல்லை கடந்தவை. ஜன்ம கர்ம சாமே திவ்யம். பரமபுருஷ பகவானின் செயல்கள், தோற்றம், மறைவு எல்லாம் தெய்வீகமானவை. அவை வெறும் பொருளாக கருதப்படுதல் கூடாது. பகவானின் தோற்றம், மறைவு, செயல்கள் உலகியல் கருத்திற்கு அப்பாற்பட்டவை எனும் இந்த உண்மையை அறிந்தவர் வீடு பேறு அடைகிறார். யோ வேதி தத்வத தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம. அந்த மனிதர் அவர் உடலை நீத்த பிறகு இந்த மண்ணுலகிற்கு மீண்டும் வருவதில்லை, ஆனால் பகவானிடம் செல்கிறார். புருஷம் பிரஜே என்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. உயிரினம் பரமபுருஷ பகவானின் உன்னத இயற்கை மற்றும் செயல்களை புரிந்து கொள்வதன் மூலம் எளிமையாக அவரிடம் செல்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி.
இப்போ தனிப்பட்ட ஆத்மா அணுக வேண்டிய தனி ஒருவரை வேறுபடுத்தி காட்டும் பொருட்டு பரம்புருஷ பகவான் ஆகிய இந்த புருஷர் எல்லா உயிரினங்களிலும் தலைமையானவர். அதான் நாம படிக்கிறோம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு கடவுபனிஷத்துல படிக்கிறோம். அப்போ நித்தியமான ஆத்மாக்களில் நித்தியமானவர் பரமபுருஷ பகவான். அப்ப அவர்தான் நம்மளுக்கு பாதுகாவலர். அவரிடம் அடைக்கலம் புகும்போது அவர் நம்மை பாதுகாப்பார். அதனாலதான் நம்ம பகவான் இங்க வந்து 2 விதமான நிலையில நம்மளுக்கு பாதுகாப்பு தர்றார். ஒண்ணு, பகவானிடம் முழுமையான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை விட்டு விலகி இருக்கும் போது மகாமாயின் கண்ட்ரோல்ல பாதுகாப்புன்னு நினைச்சு நம்ம வந்துடுறோம். ஆனா அங்க மகாமாயி பாதுகாப்பு நம்மளுக்கு எப்படி தர்றாங்க அப்படின்னா, கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எடுத்துக்குவாங்க. அடியும் கொடுப்பாங்க, அன்பும் காட்டுவாங்க, அடியும் கொடுப்பாங்க, அன்பும் காட்டுவாங்க. அப்ப அந்த மாயையில விழுந்தவர்கள் இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு இதுலயே விழுந்துருவாங்க. ஆனா மாயாதேவி நம்மளுக்கு அந்த மயக்கத்தை சீக்கிரம் எப்ப தெளிவிப்பாங்க அப்படின்னா, நாம் பகவானுடைய பாதங்களில் சரணாகதி அடையும் போது, அவருடைய தாமரை மலர் பாதங்கள்ல சரணாகதி யார் அடைகிறார்களோ அவங்களுக்கு தான் மாயி அந்த குழப்பத்துல இருந்து விடுவிக்கிறாங்க. இல்லைன்னா குழப்பங்கள் தான், இந்த ஜட உலகமே குழப்பம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. குழப்பம்தான், பயம்தான். ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதப்ப எல்லாருக்கும் பயம். நாக்கு நிறைய பேரு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வந்து திடீர்னு காணாம போயிடும். ஏன் எதுக்குன்னே புரியாது, குழப்பம். ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, ரேக பாப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் கர்ம விதி இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. குழப்பம். இந்த உலகத்துல எல்லாமே குழப்பம். திடீர்னு கொரோனா வருது, எவ்வளவு பேர் சாகுறாங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குது. திடீர்னு குடும்பத்துல வந்து துன்ப அலைகள். எப்போ எந்த புயல் வருதுன்னு தெரியாது யாருக்கு. குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நாம பகவானை புரிஞ்சுக்காம மகாமாயோட குழப்பத்துல ஊறி போயிருக்கிறதுனாலதான். ஏன்னா பகவானை வந்து பல விதமா புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் முழுமையானது இல்ல. பிரம்மஜோதி, பரமாத்மா, அது முழுமையான நிலை கிடையாது. வதந்தி தத்துவம் வஸ்தத்துவம் அஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி செப்பியது அப்படின்னு 3 நிலைகள்ல புரிஞ்சாலும் பகவான்கிற முழு நிலையை எப்படி புரிய முடியும்? பகவானே சொல்றாரு பகவத்கீதையில, அந்த சதுர்ஸ்லோகால முதல் ஸ்லோகா, அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்தக இதிமத்துவா பததேவா புதாபாவ சமன்விதாக அப்படின்னு. பிரம்ம ஒளி மற்றும் பரமாத்மா வெளிப்பாட்டை உள்ளடக்கிய எல்லாவற்றிற்கும் நான் தான் மூலம். அப்ப பிரம்ம ஒளியும் அவர்தான், அவரிட்டிருந்து வர ஒளி கதிர்கள். ஏன்னா பகவான் வந்து நம்மள மாதிரி கிடையாது. நம்மளுக்கே 6 ஒரு ஒளி கதிர் இருக்கு, ஆனா நம்மளால பார்க்க முடியாது, சூட்சுமமானது அது. ஆனா பகவானுக்கு அவரிட்டிருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் தான் பல கோள்களுக்கு. சூரிய பகவான் அங்கிருந்துதான் கடன் வாங்குறார். அதை வாங்கி நம்மளுக்கெல்லாம் இந்த ஜட உலகங்களுக்கு அவர் பிரதிபலிக்கின்றார். சூரிய பகவானுக்கு எப்படி அந்த சக்தி வந்தது? பகவான் இருந்து அதை கடன் வாங்குறார். இப்ப பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து நேச்சுரலா இயற்கையாக வருகின்ற ஒளி. இப்போ நான் ஒரு சூரியனை பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணு கொஞ்சம் நேரம் இருட்டா இருக்கும், நேரா பார்த்தோம் அப்படின்னா. அதுவும் இத அந்த கோள்கள் கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா கண்களே குருடாயிரும். அப்ப பகவான் வந்து 1000 கோடி சூரிய ஒளிகளை பிரதிபலிக்க கூடியவர். அப்ப பகவானை வந்து சிலரெல்லாம் பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவரை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண் இருக்கா? இந்த ஜடக்கண்களால் காண முடியுமா? முடியாது. பார்த்தா அப்படியே அவிஞ்சிரும், கண்கள் வந்து அப்படியே போயிரும், பொசுங்கி போயிடும். பிருந்தாவனத்துல சிலரெல்லாம் அந்த பிருந்தாவன காடுகள், அந்த காடுகள்ல போய் பகவானை பார்க்கணும்னு இல்லீகலா ஒவ்வொருத்தரும் போவாங்களாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அப்படியே கண்கள், பல பேருக்கு அந்த மாதிரி திருட்டுத்தனமா போறவங்களுக்கு, ஏன்னா போகக்கூடாது, ஏன்னா பகவான் லீலை பண்ற இடம் அப்படின்னு சொல்லி அங்க போர்டு போட்டிருக்காங்க. ஆனா போனவங்களுக்கு சிலருக்கெல்லாம் கண்கள் கெட்டு போயிருக்கு, மனம் குழம்பி போயிருக்கு, பைத்தியக்காரங்களா இருக்காங்க. இப்படி பல விதங்கள்ல அவங்க வந்து அதை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா பகவானை பாக்குறதுக்கு தகுதி வேணும். இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும். என்ட்ரன்ஸ் எழுதி நீங்க பாஸ் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு தகுதி இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஆகணும், ராக்கெட்ல போகணும்னா அதுக்கு தகுதி வேணும். ஒண்ணுமே இல்லாம நான் போறேன் அப்படின்னு போனா நீங்க பொசுங்கிருவீங்க ராக்கெட்ல.
ஏன்னா உங்களுக்கு அந்த Dress போட தெரியணும், அந்த உணவு அதுக்குன்னு தனிப்பட்ட உணவு இருக்கு, அதுக்குன்னு மூச்சு பயிற்சி இருக்கு, எவ்வளவோ விஞ்ஞான கலைகள் இருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம நீங்க ஏறி போனீங்க அப்படின்னா அவ்வளவுதான். சோ தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே பகவானை பற்றிய அறிவு கொடுக்கப்படும். இல்லைன்னா அவர் என்ன பண்றார், தன்னை பற்றிய அறிவை மூடர்களுக்கு கொடுக்க மாட்டார். நாகம் பிரகாசம் சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படின்றார். அப்போ யோகமாயின் மூலமாக என்னை மூடிக்கொள்கிறேன், என்னை மறைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா பக்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஜென்ம கருமச்சமே திவ்யம் யோகம் யோ வேத்தி தத்வதக தக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. அப்போ அர்ஜுனனுக்கு கூட அவர் வந்து திவ்யமான கண்களை கொடுத்துதான் தன்னுடைய ரூபத்தை காட்டினார், ஜட ரூபத்தை காட்டினார். அர்ஜுனன் கூட சாதாரண கண்களால் பார்க்க முடியல. அப்போ அந்த திவ்ய கண்களை கொடுத்தும் கூட அர்ஜுனன் பயந்துட்டார். என்னால பார்க்க முடியல பகவானே, நீ ஒரு திக்கு இல்ல, 2 திக்கு இல்ல, மேலும் கீழும் பல திக்குகள், 8 திக்குன்னு சொல்லுவோம், நீ 10 திக்கும் மேலும் கீழுமாக நிறைந்திருக்கிறாய், என்னால் பார்க்க முடியல, உன்னை வந்து ரொம்ப கோரமா இருக்கு, பல கைகள், பல கால்கள், பல தலைகள், அப்படியே நாக்குகள் எல்லாம் வெளியே வந்து ஒவ்வொரு தலையிலும் பல தேவர்கள், இப்படி அவர் வந்து தன்னுடைய இயற்கை சுரூபத்தை ஒரே ரூபத்துல, ஒரு வாயில எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஒரு வாயிலிருந்து தோன்றுகிறார்கள், ஒரு வாயிலிருந்து அக்னி பிளம்பு, ஒரு வாயிலிருந்து சூறாவளி காற்று, ஒரு வாயிலிருந்து அருவிகள், கடல், மலைகள், இப்படி பல காட்சிகளை என்னென்ன இருக்கோ அந்த உலகத்துல. ஈவன் பீஷ்மர், துரோணர், அவங்கெல்லாம் செத்து உள்ள போற காட்சிகளை கூட காட்டுறார். சோ யமன் ரூபத்துல அவர் வாயில உள்ள போற காட்சிகளையும் பாக்குறாரு. அப்ப அர்ஜுனன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு இவங்க எல்லாம் மடிய போறாங்க அப்படின்னு. இப்படி பகவான் வந்து தன்னுடைய ஜட ரூபத்தை, விஸ்வரூபத்தை காட்டுகிறார். சோ பகவானுடைய ஜென்மம், அதாவது அவர் பிறப்பற்றவர், அஜித்த, வெல்ல முடியாதவர், இப்படி பல தன்மைகள் பகவானுக்கு இருக்கு. அதாவது திவ்யமானவர். எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க, பகவான் பிறப்பதும் இல்லை, கருவிலிருந்து இறப்பதும் கிடையாது, அவர் திவ்யமானவர், ஜென்ம கருமச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதக, இந்த தத்துவங்களை அறிந்தவர்கள் மீண்டும் இங்கு பிறப்பதில்லை. ஏன் நாம பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், பகவானை பற்றி புரிந்து அவரிடம் அன்பு செலுத்துவதற்காக. அவருக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் எப்படி திவ்யமானவை, அவரது அந்தரங்க சக்தி, அந்தரங்க சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படி தூய பக்தர்களாக இருக்கிறாங்க, எப்படி கோலோக பிருந்தாவனத்துல கோபியர்களா இருக்காங்க, அவர்களெல்லாம் ரூபம் கிடையாது, திவ்யமானவர்கள். ரூபத்தை வைத்து அவர்கள் பெண்கள், அவர்கள்ட்ட மோகம் கிருஷ்ணர் கொள்றார் அப்படி எடுத்துக்காம, இதெல்லாம் புரிந்தவர்கள், அவருடைய லீலைகளை புரிந்தவர்கள், அவருடைய பிறப்பை புரிந்தவர்கள், அவர் எப்படி மறைகிறார், தோன்றுகிறார், மறைகிறார், அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அவர் என்றுமே அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அப்படின்னு பிரம்மா வந்து அழகா எல்லா பாடல்களையும் விளக்கியிருக்கார். அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். அவருடைய தாமம் எப்படிப்பட்டது, சோ அவருடைய மேனி எழில் எப்படிப்பட்டது, இப்படி அவர் எப்படி பல்வேறு லோகங்களை தோற்றுவிக்கிறார், ஜட உலகங்களை தோற்றுவிக்கிறார், ஆன்மீக உலகங்களை அவர் பாதுகாக்கின்றார். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க மீண்டும் இங்கு தோன்றுவதில்லை. அததான் கபிலதேவர் சொல்றார், ஆன்மீக உலகங்கள் எவ்வாறு தோற்றப்படுகிறது, அந்த 24 மூலக்கூறுகளை பகவான் எப்படி அந்த மகத்தத்துவமாக தோற்றுவிக்கிறார், அந்த மகத்தத்துவங்கள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று இணைந்து பல பொருட்களாக விரிவடைகிறது, அப்ப எத்தனை தேவர்களை அவர் உருவாக்குகிறார், அந்த தேவர்களுடைய வேலை என்ன, ஒவ்வொரு உறுப்புக்கும் எப்படி அவர்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பகவானின் படைப்பு பற்றிய ரகசியங்கள். இதையெல்லாம் தெரிந்தவர்கள் பகவானிடம் அன்பு செலுத்த முடியும். ஏன்னா அந்த பொய் அகங்காரம், நான், எனது, மமேதி, அகம் அமேதி, அந்த தோற்றம் மறைந்தது என்றால் நாம் பகவானிடம் அன்பு செலுத்தும் போது யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வேர் சமாசஸ்திர குணாசதி சூரா அப்படின்னு சொல்லி எல்லா குணங்களும் நற்குணங்களும் ஒருவருக்கு அமைந்து விடும். பகவானை பற்றிய தூய எண்ணத்தில் ஈடுபட்டிருக்கும் போது
அந்த சத் சங்கத்துல இருக்கும்போது, பக்தர்களுடைய சகவாசத்தில் இருக்கும்போது யாருக்குமே அந்த பொய் அகங்காரம் இருக்காது. படிப்படியாக குறைந்து அவர் வந்து ஒரு தூய நிலைக்கு, ஸ்படிகம் போல அவருக்கு அந்த உள்ளம் கண்ணாடி போல, பளிங்கு போல மாறுகின்றது. அந்த நிலையில அவர் தெளிவாக பார்க்க முடியும். கலங்கிய சேற்றுல வந்து நீங்க எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு தூய கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு நீர் நிலையில போய் நீங்க என்ன போட்டாலும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அது மாதிரி ஒரு தெளிந்த மனமுடையவர்களாக பக்தர்கள் பகவானை புரிந்து பக்தி தொண்டு செய்ய முடியும். ஆனா குழம்புன மனத்துல ஐயோ நான் தான் இங்க உரிமையாளன், ஏன்னா உரிமை உணர்வு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு கிடையாது. இந்த குழந்தை என்னுடையது, என்னோட உடம்புல இருந்து பிறந்ததுனால இந்த மகன் என்னுடையவன், இந்த வீடு என்னுடையது, இந்த உற்றார் உறவினர் எல்லாம் எனக்கு சொந்தம். சோ எந்த உரிமை உணர்வும் பக்தனுக்கு கிடையாது. அப்புறம் அப்ப பகவானின் தோற்றம், மறைவு, செயல் இதெல்லாம் உலக கருத்துக்கு அப்பாற்பட்டது. நாம பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கிறது இல்ல. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க பகவானோட லோகத்துக்கே போறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 37. ரூபபேதாஸ்பதம் திவ்யம் காலஹித்ய பிதீயதே பூதானாம் மகதாதீனாம் யதோ பின்னந்த்ருசாம் பயம். நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசாபக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பல்வேறு பருவுடல் வெளிப்பாடுகளின் மாற்றத்திற்கு காரணமாகிய காலக்கூறு பரமபுருஷ பகவானின் மற்றொரு அம்சமாகும். காலமானது அதே பரமபுருஷ பகவான் தான் என்று அறியாதவர் காலக்கூற்றுக்கு பயப்படுகின்றார். பொருளுரை ஒவ்வொருவரும் காலத்தின் செயல்களுக்கு பயன்படுகிறார், ஆனால் பயப்படுகின்றார். ஆனால் காலக்கூறு பரம்புருஷ பகவானின் மற்றொரு உருவ அமைப்பு அல்லது வெளிப்பாடு என்று அறிந்த ஒரு பக்தர் காலத்தின் பதிப்பிலிருந்து பயப்பட தேவையில்லை. ரூப வேதாஸ்பதம் என்னும் சொற்றோர் மிகவும் குறிப்பிடத்தக்கது. காலத்தின் பாதிப்பினால் பல வடிவங்கள் மாறுகின்றன. சான்றாக ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் வடிவம் சிறியதாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அந்த வடிவம் ஒரு பெரிய வடிவமாக ஒரு பையன் உடலாக பின்னர் இளைஞனின் வளர்ச்சியாக மாறுகிறது. அதுபோல ஒவ்வொருவரும் காலக்கூட்டினால் மாறி உருமாற்றம் அடைகிறது அல்லது பரம்புருஷ பகவானின் நேரடி கட்டுப்பாட்டினால் உருமாற்றம் பெறுகிறது. சாதாரணமாக நம் ஒரு குழந்தையின் உடலுக்கும் ஒரு பையனின் உடலுக்கும் அல்லது இளைஞனின் உடலுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் இந்த மாற்றங்கள் காலக்கூறின் செயலால் ஏற்படுவது என்று நாம் அறிவோம். காலம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறியாத ஒருவரே இம்மாறுபாட்டிற்கு அஞ்சக்கூடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா சதா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தஸ்திரண முஹ்யதி. முஹ்யதி அப்படின்னா குழப்பம். ஒரு தீரன் என்ன பண்ணுவான்? குழப்பம் அடைய மாட்டான். ஏன்னா அவன் இளமை, சிறு வயது, இளமை, அப்புறம் முதுமை அப்படிங்கிறதை கடந்து இந்த உடலானது பல உடல்களுக்கு இந்த ஆத்மா மாற்றம் பெறுகிறது என்பதை அறிந்ததுனால அவன் குழப்பம் அடைகிறதே கிடையாது. எப்பொழுதும் இந்த உடலை விட்டா ஒரு புது உடல். சோ மரணத்திற்கு அவன் பயப்படுறது கிடையாது. இப்ப பகவான் வந்து அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நானே காலமாக செயல்படுகின்றேன். இப்ப பல காலங்கள் இருக்கு இந்த ஜட உலகுல. ஆன்மீக உலகங்கள்ல காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. அங்க வந்து எல்லாமே ஒரே காலம்தான். ஆனா இங்க பல காலங்கள் இருக்கு. இலையுதிர் காலம், பருவ காலம், குளிர்காலம், வெயில் காலம், இப்படி எத்தனையோ காலங்கள் இருக்கு. ஆனா இந்த காலங்கள் எல்லாம் மாறி மாறி இப்ப காலம் பதில் சொல்லும் பார் உனக்கு அப்படின்பாங்க. ஏன்னா காலம் மாறும்போது அவனை இன்பம் துன்பம் அப்படிங்கிற இருமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் வந்து இன்பத்துல வந்து ஆடும்போது துன்பத்துல அவன் துவள நேர வேண்டி வரும். ஏன்னா அதனாலதான் சமநிலையில இருக்கணும். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி அந்த சமநிலை நியூட்ரல் ஸ்டேஜ் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இது எதனால ஏற்படுது? காலத்தின் மாறுதலால் ஏற்படுகின்றது. காலமாக பகவான் செயல்படுகின்றார். அடுத்தது பதம் 38. யோந்த பிரவிச்ச பூதானி
भूतैरत्यखिलाश्रयः स विषन्वाक्यो दियोन्यो शौकाल कलयदां प्रभुः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவராக பகவான் விஷ்ணு பரமபுருஷ பகவானே காலக்கூறாவார். அவரே எல்லா தலைவர்களின் தலைவர். அவர் எல்லாருடைய மனதிலும் ஊடுருவி செல்கிறார். அவர் எல்லோருக்கும் துணைவர் அல்ல. அவர் எல்லா உயிரினும் மற்றொன்றால் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணமாகிறார். பொருளுரை. இந்த பத்தியில் பகவான் விஷ்ணுவாகிய பரமபுருஷ பகவான் தெளிவாக வர்ணிக்கப்படுகிறார். அவரே மேலான அனுபவிப்பாளர். மற்ற அனைவரும் அவருடைய தொண்டர்களாக பணிபுரிகின்றனர். சைத்தன்ய சரிதமிரதத்தில் ஆதி 5.14 குறிப்பிட்டு உள்ளது போல ஏகேவ ஈஸ்வர கிருஷ்ண ஒரே பகவான் விஷ்ணு ஆவார். ஆரஷ பிரத்யய பிரம்மா சிவன் உள்ளிட்ட தேவர்கள் மற்ற அனைவரும் அவருடைய தொண்டர்கள். அதே விஷ்ணுவின் பரமாத்மாவாக ஒவ்வொருவரின் மனதிலும் நுழைகிறார். அவர் எல்லா உயிரினமும் மற்ற உயிரினத்தின் மூலம் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணமாகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப பரமபுருஷ பகவான் அப்படின்னா விஷ்ணு மட்டும்தான். அவர் தான் எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பார். பக்தாராம் யக்ய தபசாம், எல்லா தவங்களையும் அனுபவிப்பார். எல்லா தலைவர்களுக்கும் தலைவர். எல்லார் மனதிலும் ஊடுருவி செல்கிறார் பரமாத்மாவாக. சோ பிரம்மா சிவன் கூட அவருக்கு ஆரஷப பிருத்திய அப்படின்னு சொல்லி அவர் தொண்டர்கள் தான். சோ ஒரே ஒரு தலைவர் தான் இருக்க முடியும், ஒரு தலை தான் இருக்க முடியும். 2 தலை இருந்தா ஒரு உடல் என்னாகும், பிரச்சனையாகும். இப்ப தலைவர் ஒருவரே. அவர் யாரு? பகவான் விஷ்ணு. சோ ஒவ்வொரு மனதிலும் அவர் இருக்கிறதுனால அவர் எல்லா உயிரினமும் மற்றொரு உயிரினத்தின் மூலம் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணமாகிறார். இப்ப வயதான என்ன ஆகுது, வைரஸ் பாக்டீரியா எல்லாம் வந்து அந்த உடலை, செத்த உடலை தின்றும். இல்லைன்னா அந்த பிணம் என்ன ஆகும்னா நாத்தம் எடுத்துட்டு இந்த உலகிலேயே இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம பிணத்தை மண்ணில் போட்டு வச்சோம்னா அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்புமே பல காலம் கழித்து அதுவுமே மண்ணாயிரும். சோ அந்த அளவுக்கு ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை நிர்மூலமாக்குகின்றது. அடுத்தது ஸ்லோகம் 39. ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்தா சொல்லுங்க, நான் நிறுத்திடலாம். இல்ல இதோட முடிச்சுக்கலாம், டிஸ்கஷன் பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க.